இன்றைய தலைப்பு செய்திகள். தமிழக வாக்காளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தல் 2026 சரித்திர சாதனை படைத்த மக்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு புதிய சகாப்தம் நேற்று படைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பது சிலருக்கானது மட்டுமே என்ற மாயையை உடைத்து சாமானிய மக்கள் ஜனநாயகத்தின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் தனது எக்ஸ் தள பதிவில் எட்ட முடியாத உயரத்தில் வாக்குப்பதிவு சதவீதம். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரு சிகரமான நிகழ்வை மாற்றியுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் 85% வாக்குப்பதிவு பதிவாகி ஒட்டுமொத்த இந்தியாவை தமிழகத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. புதிய எழுச்சி. இதுவரை அரசியலை தள்ளி நின்று வேடிக்கை பார்த்த இளைஞர்களும் பெண்களும் இந்த முறை வீதிக்கு வந்து அரசியல் பேச தொடங்கியுள்ளனர். குடும்பங்களின் வருகை. வாக்குச்சாவடிகள் ஏதோ திருவிழா கூட்டத்தை போல காட்சியளித்தன. மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து ஆர்வமாக வாக்களித்தது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. கடல் தாண்டி வந்த ஜனநாயக கடமை. இந்த தேர்தலின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரியும் தமிழர்கள் பெரும் பொருட்செலவை பொருட்படுத்தாமல் தாயகம் வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். ஜனநாயக திருவிழா என்ற சொல்லுக்கு உண்மையான அர்த்தத்தை இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் உணர்த்தியுள்ளனர். தொண்டர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றி. தேர்தல் களத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்த வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கழக தோழர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பதிலடி. இவர்களுக்கு அரசியல் தெரியுமா, எப்படி தாக்கு பிடிப்பீர்கள் என்று விமர்சித்தவர்களுக்கு களப்பணியின் மூலம் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் கழக நிர்வாகிகள். குடும்ப உறவுகள். களத்தில் நின்றவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவர்கள் குடும்பத்தினருக்கும், குறிப்பாக வீட்டின் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் நெகிழ்ச்சியான நன்றிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. குட்டி நண்பாஸ். இளைய தலைமுறையின் தாக்கம். இந்த தேர்தலில் வீட்டின் பெரியவர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்வதில் சிறுவர் சிறுமிகளின் குட்டி நண்பா நம்பீஸ் பங்கு அளப்பெரியது. எதிர்கால தூண்களான இவர்களின் ஆர்வம் தமிழக அரசியலில் ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை குறிப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். நம்பிக்கையுடன் ஒரு புதிய விடியல். தமிழக மக்களின் இந்த பேராதரவு மாற்றத்திற்கான விதையாக பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு தமிழகம் ஒரு புதிய விடியலை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ளார். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் சந்திப்போம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.